6 வருஷமா 1 மாசம் கூட மிஸ் பண்ணாம வர வளர்பிறை சஷ்டி விரதம் நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்க. 2020ல குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் வேண்டும்போதே எப்படி வேண்டிக்கிட்டேன்னா, குழந்தை எனக்கு கிடைச்சாலுமே லைஃப் லாங் இந்த விரதம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன். நம்ம ஒரு விஷயத்துக்காக வேண்டும்போது, அது கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் அந்த விரதத்த ஸ்டாப் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லங்க. ஸோ லைஃப் லாங் இருக்கிறது தானே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஆனா லாஸ்ட் மந்த் வந்த சஷ்டி விரதம் நான் சுத்தமா மறந்தே போயிட்டேங்க. அன்னைக்கு சண்டேன்றதுனால வீட்ல ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. எதர்ச்சியா போய் கேலண்டர் பார்க்கும்போது தான் அன்னைக்கு சஷ்டினே எனக்கு தெரிஞ்சது. ஆல்ரெடி ஒரு மினி வ்ளாக்ல கூட போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் பூஜைக்கு எல்லா வேலையுமே பண்ணேன். அது ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இது ஏதாவது கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஏதாவது ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது Play Storeல ஓம் தமிழ் கேலண்டர் அப்படின்ற ஆப் பார்த்தேன். ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ இதில ஒரு டே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில நல்ல நேரம், ராக காலம், யமகண்டம், குளிகை, இன்றைய ராசி பலன் எல்லாமே ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. முக்கிய விரத தினங்கள்லாம் இருக்கு. நம்ம அத நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டா நம்ம கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷன் வந்துரும். மிஸ் ஆயிடாதுங்க. இந்த ஆப்லேயே ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்குங்க. அதில பார்த்தீங்கன்னா, சாமி படங்கள், கருங்காலில செஞ்ச பொருட்கள், சிலைகள், பூஜை பொருட்கள் எல்லாமே சேல் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க. ஜாதகம், திருமண பொருத்தம், நியூமராலஜி அதெல்லாம் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இதில ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம், நீங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போணும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கோவில் பத்தின ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அதோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தரிசன நேரம், அந்த கோவிலுக்கு போற ரூட், எங்க தங்கணும் எல்லாமே குடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் இருக்குங்க. வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் நெறைய இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.